இந்த பிரதேசத்திலே நடக்கின்ற நிகழ்வுகளிலே மிகவுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற சகோதரர் MSM இப்ராஹிம் அவர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய சூரா சபை அமீர் அல்ஹாஜ் AGM ஹாரூன் அவர்களே, சூரா சபை உறுப்பினரும் முன்னாள் நகரசபை உறுப்பினருமான பொறியியலாளர் MM அப்துல் ரஹ்மான் அவர்களே, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் சூரா சபை உறுப்பினர் அஷேக் MBM ஃபிர்தௌஸ் நலிமி அவர்களே, சூரா சபை உறுப்பினர் ஜனாப் MSM பஷீர் ஆசிரியர் அவர்களே, வித்யா கீர்த்தி அமீர் அலி ஆசிரியர் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அன்பிற்குரிய ஊர் தலைவர்களே, பொதுமக்களே, இந்த நிகழ்வுகளை தங்களுடைய வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற எமது அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை சர்வதேசமெங்கும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் உத்தியோகபூர்வ வெளியீடான உத்தியோகபூர்வ இணையதளமான www.pmgg.org என்ற இணையதளத்தினூடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற எமது அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்திக்கின்றேன். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய 3வது தேர்தல் பிரச்சார கூட்டமும் மக்கள் சந்திப்பும் இந்த காத்தாங்குடி பிரதேசத்தின் மிக முக்கியமான பிரதேசமாக கருதப்படுகின்ற இந்த ஐந்தாங்குறிச்சி பிரதேசத்திலே நடப்பதையிட்டு நாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே காத்தாங்குடிக்கு முதலாவதாக வந்து குடியேறிய முஸ்லீம்கள் இந்த பிரதேசத்திலே தான் குடியேறினார்கள். இந்த பிரதேசத்திலே அமைக்கப்பட்ட பாடசாலைகளில் மிகவும் பழமையான ஒரு பாடசாலையாக இந்த பகுதியிலே இருக்கின்ற அல்ஹிரா மகா வித்யாலயம் காணப்படுகிறது. மிகவும் ஆரம்ப காலம் தொட்டு இந்த பிரதேச நகரசபை தேர்தல்களிலே அதிகமாக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு பிரதேசமாக இந்த ஐந்தாங்குறிச்சி பிரதேசம் காணப்படுகின்ற காரணமையினால் எமது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய 3வது தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மக்கள் சந்திப்பை நாம் இந்த இடத்திலே நடத்த தீர்மானித்தோம். கடந்த டிசம்பர் மாதம் இந்த பிரதேசத்திலே சுமார் 550 அதிகமான வறிய மாணவர்களை நாங்கள் தெரிவு செய்து இந்த பகுதிகளிலே பாடசாலைக்கு செல்கின்ற போது தங்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு தூய எண்ணத்துடன் நாங்கள் இந்த பிரதேசத்திலே சுமார் 550 மாணவர்களுக்கு நாங்கள் இந்த பாடசாலை உபகரணங்களை வழங்கி வைத்தோம். அந்த பாடசாலை உபகரணங்கள் வழங்குகின்ற அந்த நிகழ்விலே இந்த பிரதேசம் எவ்வாறு ஒரு மோசமான ஒரு சூழலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இங்கே வாழ்கின்ற மக்கள் பாரிய நோய்களினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். காத்தாங்குடியிலே சேர்கின்ற அனைத்து குப்பை மூலங்களையும் இந்த பிரதேசத்திலே தான் புதைக்கிறார்கள். எந்த விதமான ஒரு சுகாதார பாதுகாப்பும் இல்லாத ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் இருக்கிறது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த நகரசபை தேர்தலிலே கடந்த காலத்திலே போட்டியிட்ட போது நாங்கள் இந்த நகரசபையினுடைய நிர்வாகத்தை பொறுப்பேற்கின்ற போது இந்த பிரதேசத்திற்குரிய பிரச்சனையாக கருதப்படுகின்ற இந்த குப்பை பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு தீர்க்கப் போகிறோம் என்று மிகவும் விழாவாரியாக எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, நாங்கள் ஒரு ஆசனத்தை பெற்ற போதும் கூட இந்த பிரதேசத்திலே நிலவுகின்ற பிரச்சனைகளை எந்த தரப்பினரோடு கதைக்க முடியுமோ அந்த தரப்பினரோடு கதைத்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்திலே இந்த விடயங்களை செய்ய இருக்கிறோம்.
அது மாத்திரமன்றி உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நடத்தினீர்கள். கடந்த 4 வருடமாக இந்த நகரசபையிலே ஆட்சி செய்தவர்கள் காத்தாங்குடியிலே சேருகின்ற அனைத்து வகையான குப்பைகளையும் இந்த பிரதேசத்திலே கொட்டுவதன் காரணமாக கடந்த வெள்ளப்பெருக்கினால் இந்த மக்கள் பாரிய நோய்களுக்கும் பாரிய அசௌகரியங்களுக்கும் உட்பட்டதை அறிந்த இந்த பிரதேசத்து மக்கள் ஒருபோதும் நாங்கள் இனிவரும் காலங்களிலே மேற்படி நகரசபை ஆண்டவர்களுக்கு இந்த அனுமதியை நாங்கள் எதிர்காலத்திலே வழங்க மாட்டோம் என்று நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கூறியிருந்தீர்கள். எங்களை இந்த மக்கள், இந்த நகரசபை ஆட்சி செய்தவர்கள் எங்களை குப்பை கொட்டுகின்ற ஒரு இடமாக கணித்து எங்களது பாடசாலைகளுக்கு செல்கின்ற மாணவர்களை அனைத்து வகையான நோய்களுக்கும் உட்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு உட்பட்டதன் காரணமாக நகரசபை தேர்தலிலே இந்த பிரதேசத்திற்கு ஒருவரும் வரக்கூடாது என்று நீங்கள் மிக கண்டிப்பான உத்தரவை இட்டிருந்தீர்கள். அன்பின் சகோதரர்களே, உண்மையிலே நடந்ததுதான். வெள்ள அனர்த்தம் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலிலே நாங்கள் நிவாரணத்தை எடுத்து வந்தபோது, இந்த பிரதேசத்திலே வழங்க வேண்டும் என்று நாங்கள் நிவாரணத்தை எடுத்து வந்தபோது எங்களால் கூட செல்ல முடியாத ஒரு அளவு மிகவும் ஒரு மோசமாக இந்த பிரதேசம் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த மக்கள் பயங்கரமான குப்பை கூலங்களுக்கு மத்தியிலே கட்டில்கள் மேலும் மேசைகள் மீதும் ஏறி இருந்து எங்களை ஒருவரும் வந்து பார்க்கவில்லை, நீங்கள் மாத்திரம்தான் எங்களுக்கு உரிய நிவாரணங்களை பெற்று தந்திருக்கிறீர்கள் என்று இந்த மக்கள் சொன்னபோது நான் உண்மையிலே நினைத்தேன், இந்த மக்கள் இவ்வாறான ஒரு மோசமான சூழலிலே வாழ காரணம் கடந்த ஆட்சி காலத்திலே கடந்த நகரசபை தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் எந்த விதமான தீர்வையும் இந்த குப்பை பிரச்சனைகளுக்கு முன்வைக்காது வெறுமனே ஆட்சி அதிகாரத்திலே இருந்துவிட்டு தற்போது இவர்கள் வாக்கு கேட்க வருவார்கள், இந்த மக்களுக்கு உதவி செய்ய வருவார்கள், மக்கள் உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்று நான் எண்ணினோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த பிரதேசம், இந்த பாடசாலை, இந்த பிரதேசத்தை சார்ந்த வீதிகள் எல்லாம் கடந்த 10-12 வருடங்களாக எந்த விதமான அபிவிருத்தியையும் காணவில்லை. இந்த பாடசாலையானது ஒரு 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்றும் அதற்குரிய பௌதிக வளங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்களை வேண்டிய போது அவர் இந்த பாடசாலை ஏறெடுத்து பார்க்காமல் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் 5000 வடிவமானவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்கிவிட்டது. எனவே நான் இந்த பிரதேசத்துக்கு செல்வதாக இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கடந்த 2 கிழமைக்கு முன்னர் இங்கே வந்து அந்த 20 கொப்பிகளை வழங்கிவிட்டு நான் இந்த பாடசாலை அபிவிருத்தி செய்ய இருக்கிறேன், கோடிக்கணக்கிலே உங்களுடைய பிரதேச ஆற்று பிரச்சனை வெள்ளப்பெருக்கை தடுக்க இருக்கிறேன், குப்பை பிரச்சனையை தடுக்க இருக்கிறேன் என்று சுமார் 12 வருடங்களுக்கு பின்னர் வந்து கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அன்பின் சகோதரர்களே, சுமார் 12 வருடங்களாக இந்த மக்களை திரும்பியும் பார்க்காத இந்த அரசியல்வாதிகள் தற்போது வாக்கு கேட்பதற்காக வேண்டி எவரோ கொடுத்த அபியாச கொப்பிகளை பெற்றுக்கொண்டு வந்து எங்களுடைய சிறார்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் ஏமாற்ற முனைகிறார்கள். ஆனால் ஒருபோதும் இந்த மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை, ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். கடந்த ஆட்சி காலத்திலே நகரசபை உறுப்பினர்கள் செய்த அத்தனை அநியாயங்களையும் இந்த மக்கள் தம் கண் முன்பே கண்டிருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். எனவே ஒருபோதும் அவர்கள் ஏமாற மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த நகரசபையை யாரிடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த பிரதேசத்திலே இருந்து அதிகமான மக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கத்துவ படிவத்தை பெற்று இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தோடு இணைந்திருக்கிறார்கள். பெண்கள் இணைந்திருக்கிறார்கள், யுவதிகள் இணைந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஆட்சி பொறுப்பை எடுக்கின்ற போது, இந்த நகரசபை நிர்வாகத்தை கைப்பற்றுகின்ற போது இந்த பிரதேசத்திற்கு ஒரு சுபீட்சமான ஒரு வளமான எதிர்காலம் உண்டு என்று நான் மிகவும் உறுதியாக கூறி
என்ற உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா